புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபை தொடங்கியவுடன் சபாநாயகர் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற சபை நிகழ்வுகளில் பங்கேற்ற திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த ஆட்சியில் கடந்த 4 வருடமாக அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்பட்ட வந்த திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளது, மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி பேரவையிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் எம்எல்ஏ சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசிம் எம்எல்ஏ, அனிபால் கென்னடி எம்எல்ஏ, செந்தில்குமார் எம்எல்ஏ, சம்பத் எம்எல்ஏ, நாக தியாகராஜன் எம்எல்ஏ மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வைத்தியநாதன் எம்எல்ஏ, ரமேஷ் பராம்பத் எம்எல்ஏ ஆகியோர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரியில் விமான நிலையம் விரிவாக்கம், புதிய ரயில்வே பாதைகள், துறைமுக விரிவாக்கம், புதிய தொழில் கொள்கை மற்றும் ஐடி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அவசரகதி நிறைவேற்றப்பட்டதால் கடந்த வாரம் நடைபெற்ற மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர். புயல் நிவாரணமாக 760 கோடி ரூபாய் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு எவ்வளவு நிதி வழங்கியுள்ளது என்ற விவரம் இல்லை. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட சிவா, மத்திய அரசு பட்ஜெட்டில் புதுச்சேரி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் இருப்பதால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தேவையில்லை என்பதுதான் திமுக நிலைப்பாடு. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருப்பதாகவும் சிவா தெரிவித்தார். கூட ஒரு 4 நாள் இந்த சபையை நடத்தி விவாதிச்சிருக்கோம். அலுவலக ஆய்வுகள் அது சூழ்நிலையில் புதுச்சேரியில் நிதி பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருக்குது. மத்திய அரசு சட்டை நியமிப்பு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் புதுச்சேரி இருக்கின்ற மாநில அரசும் சட்டை நியமிப்பு வந்திருந்தாங்க. ஆனால் சட்டப்பேரவை இல்லாத மாநிலங்களுக்கு கூட அதிக அளவில் 2 மடங்கு அளவுக்கு நிதி கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு மிக குறைந்த அளவு கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியோட நீண்ட நாள கோரிக்கையாக இருக்கக்கூடிய ரயில்வே புதிய திருப்பு பாதை, அதே போல் விமான நிலையத்துக்கு ஓடுதலாம், புதுச்சேரியோட துறைமுக விரிவாக்கம், துறைமுகத்துக்கு புதுச்சேரி தனியார் நம்ம கையில் மின்சூரங்களுக்கு போனார்கள், புதிய தொழில் கொள்கை, புதிய ஐடி பாலிசி, போல பல விஷயங்கள் சட்டப்பேரவைலாம் சொல்லுது, அதையும் நிறைவேற்றலை. அதெல்லாம் நிறைவேற்ற கண்டித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம். அதோடு அவசரமாக கொண்டு வந்த இந்த புதிய கல்வி கொள்கையில் இன்றைக்கி மாதிரி தேர்வு எழுதியிருக்காங்க. 95% அதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க மாணவர்கள். மிகப்பெரிய அளவில் அது தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி கல்வித்துறை மிகப்பெரிய அதிர்ச்சிகளாக இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி நாங்கள் விரைவில் பண்ணியிருக்கோம். புதுச்சேரியில் இந்த மாவட்டம்லாம் வரும் வரை நாங்கள் போராடுவோம். இந்த வருகின்ற கூட தொடர்ந்த இந்த கேள்வியாகவும் விவாதமாகவும் இருக்குது. மதுபான கொள்கை இப்போ நான் சொன்னேன், புதுச்சேரிக்கு ரயில்வேல என்ன பண்ணியிருக்காங்களா, புதுச்சேரிக்கு ரயில்வேல தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளில் இந்த ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டிக்கு ரயில்வேக்கு புதிய ஏதாவது இருப்பு பாதை அமைப்புக்கு வழி சொல்லியிருக்காங்களா? கடந்த காலத்தில் சொன்னது திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, ஈசிஆர் டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி நாகப்பட்டினம் இணைப்பு, அப்படி அது எதுவுமே ஒன்று கூட எடுத்துக்கல. விமான நிலைய ஓடுதலாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய புயல் இந்தியாவில், இந்த புயலில் இந்த சவுத்தில் இருக்கிற 4 மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது புதுச்சேரி. 760 கோடி கேட்டாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இந்த மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இயற்கை பேரிடரையும் கடந்த 3 வருஷத்தில் யாருக்குமே எதுவுமே தரல. இப்போ பேரளவுக்கு எல்லாருக்கும் 5000 கொடுத்துட்டீங்கள ஒழிய, அரசியலாக பண்ணிட்டீங்கள ஒழிய, உண்மையாக பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்திருக்கிறவங்க எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கி விவசாய இன்சூரன்ஸ் திட்டம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுச்சேரியில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் விவசாயிகளுக்காக மாநில அரசு பணம் போடும். மற்ற எல்லா ஊர்லேயும் இன்சூரன்ஸ், மத்திய அரசோட இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு, பாரத பிரதமருடைய விவசாய இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு விவசாயிகிட்ட ஒரு பகுதியும், இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பகுதியும், மத்திய அரசினுடைய பணமும் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் விவசாயிகிட்ட பணம் வாங்காமல் மாநில அரசே போடுது. அப்படி போட்டும் கூட யாருக்குமே பணம் போய் சேரலை. அந்த பணத்தை நேரடியாக கொடுத்தனால விவசாயிகள் பெரிய அளவு பணம் செஞ்சுருப்பாங்க. அது கிடைக்கல. இப்போ 5 போகத்துக்கான இன்சூரன்ஸ் அந்த திட்டம் முழுக்க ஃபெயில் ஆகிடுது. இந்த 5 போக அறுவடைக்கு யாருக்கும் புரியல. அதே போல் எல்லா மாநிலத்திலையும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க.
பண்ணால் விவசாய கடன் தள்ளுபடி தான் அதுக்கு பேர். சிறு விவசாயி பெரிய விவசாயம் கிடையாது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் விவசாயம் தான். இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் வந்து சொற்ப பணம் வச்சுருக்கவங்க தள்ளுபடி பண்ணிட்டு விவசாய கடன் கூட வந்து நிறுத்திக்கிறாங்க. இதுபோல் நம்ம சொன்னதில் ஏதாவது தப்பாக சொல்லிக்கிறீங்கன்னு சொல்கிறோம். மத்திய அரசு வந்து புதுச்சேரியை முழுமையாக வஞ்சிக்குது. ஒரு சின்ன மாநிலம் அவங்களாம் இருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்லாம் பார்வை பார்த்தாலே போதும். ஆனால் புதுச்சேரி வந்து முழுக்க வஞ்சிக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து வேற ஒரு ஆட்சி நடக்குது, அதனால் இவங்க மறுக்கிறாங்கன்னு ஊரறிஞ்ச விஷயமாயிருது. திராவிட மாடலுக்கு நீங்கள் தர தேவையில்ல. உங்கள் ஆட்சி தான் நடக்கிறீங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் உங்கள் ஆட்சி இதுக்கே கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் எங்களோட கேள்வி. மதுபான கொள்கை விவகாரத்தில் பாஜக சட்டமன்றத்தில் போராட்டம் நடத்துறாங்க. திமுக நிலைப்பாடு என்ன? எதில் மதுபான கொள்கை நாங்கள் வந்து தெளிவாகவே சொல்லிட்டோம். மதுபானம் புதுச்சேரிக்கு பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான மதுபான கடையை கொடுத்துட்டீங்க. புதுச்சேரிக்கு அது தேவையில்லாச்சு. இந்த மாநிலத்தினுடைய சுயகௌரவமும் தன்மானமும் இதில் இழந்து நிற்கிறோம். அதே போல் மதுபான தொழிற்சாலையும் பாண்டிச்சேரிக்கு தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே 2 தொழிற்சாலைக்கு சாட்சி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்களோட தேவைகளுக்கு இவங்களுடைய ஆட்களுக்கு கொடுக்கணுன்றதும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி கொடுத்துக்கிற ரெஸ்டா பார் முழுக்க வந்து சட்டவிரோதமாக கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்களோட கொள்கை. நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். அது வந்து கோர்ட்டுக்கு போய் கொடுத்துருவோம். கோர்ட்டில் இந்த நம்பர் ஆகணும்னு கூட்டு ஒரு பேட்டு. ஓகே சார், 3432 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியான இணையமைச்சர் வந்து புதுச்சேரியில் கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருஷம் கொடுத்தோட எவ்வளோ கூட கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள். அதான் அனாந்தா 3450 கொடுத்துருக்காங்களா? போன வருஷம் கொடுத்துருக்கா கூடுதலாக நாங்கள் 10% கொடுத்துருக்கோம், 20% கொடுத்துருக்கோம், 30% கொடுத்துருக்கோம். இந்தந்த திட்டத்துக்கு தனியாக கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள். சமஸ்கர இவங்க வந்து இவ்வளோ வேகமாக வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துகிறாங்க. சமஸ்கர சிக்ஷான்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு அனைத்து மாநிலத்துக்கு வந்து பெரிய அளவில் பணம் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து 40 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த 40 கோடி என்ன அளவு செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, அது முழுமையாக செலவு பண்ணி அந்த பயன் வந்து அந்த டீச்சர் சொல்லித்தர ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கிடைச்சிருந்ததுன்னா இன்றைக்கி 95% தோல்விக்கு வேலை கிடையாது. இன்றைக்கி வந்து மாதிரி தேர்வில் 95% மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் மத்திய பட்ஜெட் வந்தோடனே தமிழக அரசு தலைவர் எல்லாமே மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. மத்திய அரசு வந்து வட்டி கடை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் மத்திய பட்ஜெட் வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் நீங்கள் வந்து நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன். இல்லை அறிக்கை பார்த்தா அறிக்கையோட இருக்குது. அறிக்கை எதிர்கட்சி அறிக்கை எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சில சுயேட்சை சட்டமன்றங்களே கேட்குறாங்க. சுயேட்சைக்கெல்லாம் நான் மறுக்க முடியாது. நீங்கள் நேற்று வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, நாளைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் தான் நாங்கள் பொதுவாகவே நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவுலே எப்போதுமே சொல்கிறாங்க. இதுலேயும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு எதிர்கட்சி. பாண்டிச்சேரியில் அரசியல் வந்து நாகரிகமாக நடக்கும். இதில் வந்து எதை கண்டிக்கணும் எதை சொல்லணுன்றது ஓப்பனில் சொல்லிடுவோம். நிச்சயமாக இந்த புதுச்சேரி மக்களுக்கு விரோதமாகவும் புதுச்சேரி மக்களுக்கு வந்து எதிர்பார்க்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்போம். நாங்கள் வந்து நேற்று வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஒரு சொந்த பிரச்சனை வெளியில் வந்து சட்டம் போட மாட்டோம். எங்களுடைய கட்சிக்குன்னு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு தலைமை இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செய்வோம். இங்கே வந்து நினச்சதுக்கோசரம் நாங்கள் வந்து கொஞ்சம் 3 பேச்சை வந்து ஒரு தீர்மானம் கொண்டாந்தா பெரிய கட்சியாக இருக்குது இந்தியாவில். நீங்கள் வந்து பிஜேபி ஒரு பெரிய கட்சினா காங்கிரஸுக்குன்னா அதுக்கு அடுத்து நாங்கள் அறிவோம். மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற நாங்கள் கட்சி வந்து இது போல் ஒரு